The list light of wavelength 3500 Armstrong is incident on two metals A and B. ஒரே வேவ்லென்த் உள்ள லைட் தான். ரெண்டு மெட்டல் எடுத்துக்கோங்க, மெட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். threshold frequency is depend upon the property of the material. It is not depend upon any other surface condition property. ஒரு ரெண்டு லைட் வந்து ரெண்டு மெட்டல் ஒரே வேவ்லென்த் மெட்டல் வந்து ஹிட் ஆகுது. ரெண்டு லைட்டோட வேவ்லென்த் எவ்வளோ? 3500 ஆம்ஸ்ட்ராங். வேவ்லென்த்துக்குள்ள மாற்றங்கள் இல்லை. Okay, on two metals A and B. Work function for metal A 5 not. Work function for metal A நான் W வச்சுக்குவோம். 4.2 electron volt. Metal B க்கு 1.19 electron volt. The photo electron will be emitted. இந்த பாருங்க ரொம்ப முக்கியம். போட்டோ எலக்ட்ரான் எப்போ எமிட் ஆகும்னா நமக்கு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவன்சி வரணும். அந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்குவன்சி எது வரைக்கும் இருக்கும்னா இந்த எனர்ஜி கிரேட்டர் தென் அதாவது இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வழி இல்லையா, தட் மீன்ஸ் திஸ் இஸ் எனர்ஜி, திஸ் இஸ் a threshold frequency எனர்ஜி பிளஸ் ஆஃப் mv ஸ்கொயர். இந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி விட இந்த எனர்ஜி வந்து எதோட அதிகமாகணும்? ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமாகணும். பிகாஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 4.2 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் ரிலேட்டட் வித் லாம்டா. ஸோ இந்த லாம்டானால எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. அந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜியோட அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகும், ஆர் அதர்வைஸ் எமிட் ஆகாது. அப்போ இந்த வேவ் லென்த்ல வர்றது எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ண போகுது, எவ்வளோ எனர்ஜி அதனால கொடுக்க முடியும், இந்த லாம்டானால எவ்வளோ எனர்ஜி கொடுக்க முடியும், அதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட கிரேட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகும், ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரான் எமிட் ஆகாது. எனர்ஜி ஃபார்முலா எனர்ஜி equal to h into frequency that is equal to c by lambda. அப்ப இந்த 3500 லாம்டானால உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வரும்னு பார்க்கணும். எனக்கு எனர்ஜியோட யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும். எதனாலன்னா ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல கண்டுபிடிச்சா கம்பேர் பண்ண முடியும். ஸோ hc by lambda. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் hc? இப்போ இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. hc ரெண்டு கான்ஸ்டன்ட் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வர வெளியே என்ன இருக்கும்? 1.2398 into 10⁻⁻6 எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர்ல வரும். அதாவது hc வேல்யூவை நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுக்குறீங்க. ப்ராடக்ட் ஆஃப் hc வேல்யூ எலக்ட்ரான் வோல்ட் ரெண்டையும் நீ பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர்னு வரும். ஏன்னா எனிஹா போத் வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ரெண்டையும் பெருக்கும்போது இந்த வேல்யூ வருகிறது. இதை மனப்பாடம் பண்ணுங்க. இங்கே எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர் தான் கொடுத்துருக்கேன். இது மனப்பாடம் பண்ணணும். ஸோ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிருங்க. யூனிட் எல்லாம் வரும் எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லாம்டா? 3500 ஆம்ஸ்ட்ராங். அது மீட்டருக்கு மாத்தினா 10⁻⁻10 மீட்டர். இங்க மீட்டர் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல வரும். இப்போ வர எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூவை கம்பேர் பண்ணணும். 3500 into 10⁴. இதை ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு வர ஆன்சர் 3.54 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இந்த எனர்ஜியோட வேல்யூ என்னது? இந்த வேவ் லென்த்னால இவ்வளவு எனர்ஜி தான் கொடுக்க முடியும். எந்த வேவ் லென்த் 3500 ஆம்ஸ்ட்ராங்னால இவ்வளவு எனர்ஜி தான் கொடுக்க முடியும். எவ்வளவு எனர்ஜி கொடுக்குது? 3.54. அப்ப மெட்டல் ஏவோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 4.2. அந்த 4.2ங்கிறது நமக்கு வந்து இந்த எனர்ஜியோட கம்மியா இருக்கு, வேவ் லென்த் எனர்ஜியோட கம்மியா இருக்கு. ஸோ மெட்டல் ஏ கேனாட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரான். பட் மெட்டல்
B can produce electron because work function is the energy by wavelength is greater than the work function. Energy by wavelength 3.54, which is greater than the work function of this metal B. அப்போ இது நமக்கு தேவையான எனர்ஜி 1.19 எலக்ட்ரான் வோல்ட் தான். ஆனால் நமக்கு நம்ம கிரியேட் பண்ணுற எனர்ஜி எவ்வளோ 3.354 எலக்ட்ரான் வோல்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் வேவ். ஸோ இங்கே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். ஸோ எவன் கொடுக்குறப்ப மெட்டல் பி ஒன்லி ப்ரொடியூஸ் எலக்ட்ரான்